மொழிகளிடையே சிறந்தே பிறந்த மொழியான எம் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவியருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அரசாங்கத்தின் இரும்பு கதவுகளை சாதாரண மனிதர்களை கொண்டு திறக்க வைக்கும் ஒரு மந்திர சாவிதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம், மிக வலிமை வாய்ந்த ஆயுதமும் கூட. 2004 டிசம்பர் அறிமுகமாகி 2005 அக்டோபர் 12ஆம் நாள் இச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமைப்படும் இந்தியாவில் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் ஏராளம். அதை தடுப்பதற்கு என்னென்னமோ செய்து பார்த்து கடைசியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எனும் ஆயுதத்தை கொடுத்திருப்பது வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனைதான். இந்த சட்டம் அதிகாரிகளிடையே பயத்தை ஏற்படுத்தும். அதனாலேயே கேட்ட தகவலை 30 நாட்களுக்குள் அனுப்பிவிடுகிறார்கள். மக்களாட்சியில் மக்களுக்கும் அரசுக்கும் அரசு சார்ந்த அலுவலகங்களில் நடக்கும் செயல்பாடுகள் ஒளிவு மறைவின்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 15 படி ஒவ்வொரு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 15 படி தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் அமைத்து ஒவ்வொரு ஆணையத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்து இச்சட்டம் வலுப்பெற்றது. தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6 படி ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் ஒரு பொது தகவல் ஆணையர் அல்லது உதவி பொது தகவல் அலுவலர்கள் இருப்பார்கள். இதற்கான கட்டணம் 10 ரூபாய் பணமாகவோ காசோலையாகவோ கருவூல சீட்டாகவோ அல்லது நீதிமன்ற முத்திரை பதித்த பில்லை ஒட்டி கடிதத்தை அனுப்பலாம். இவ்வளவு நல்ல சட்டத்தை நமக்காக உருவாக்கிய அரசாங்கத்திற்கு நாம் எப்பொழுதும் நன்றி கடன் பட வேண்டும். மனுதாரரின் மனு உயிர் அல்லது தனது விடுதலை சார்ந்ததாக இருந்தால் 48 மணி நேரத்திற்குள் அவருக்கு பதிலளிக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருந்தால் அவரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. மனுதாரர் ஊனமுற்றவராக இருந்தால் அவரின் அலுவலகப்படி தகவல்களை அவர் பார்வையிட அனுமதிக்க வேண்டும். இப்படியோர் நல்ல சட்டம் நாம் அனைவரும் பயன்படுத்துவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நாட்டின் நீதியையும் பொருளாதார சமத்துவத்தை பாதுகாக்கவும் இதில் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ்ப்பணியும் அரசு அலுவலகங்களில் இந்த இடர்பாட்டை சரி செய்து கொண்டு இதை தவிர்த்துவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக என் உரையை முடிக்கும் முன், தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிள பருவம் ஏதி துன்பம் மிக உழன்று கொடுங்கூற்றுக்கு இறையெனப்பின் மாயும் பிற வேடிக்கை மனிதனைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் பாரதியாரின் கவிதை வரிகளுக்கிணங்க இச்சமூகத்திற்கு பயனுள்ள வகையில் வாழ்வதே வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.